ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கிறவங்க அவங்க நபர் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்ல நினைக்கிறாங்க, இதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பைல் இந்த லாவெண்டர் கலர் போ, அப்புறம் செகண்ட் பைல் இந்த ரெட் ஹார்டின், அப்புறம் தேர்ட் பைல் இந்த சில்வர் கலரில் ஒரு ப்ளூயிஷ் சில்வர் ஷேடில் இருக்கிற ஒரு க்யூட்டான ஒரு போ. ஸோ கண்ணை மூடிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சூஸ் பண்ணுங்கள். நம்ம பைல்ஸ்குள்ளே போகலாம். உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் டிஎம் பண்ணலாம். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சு, இல்லை வீடியோ ஏதாவது சஜஷன் சொல்லணும் அப்படின்னா கூட நீங்கள் சொல்லலாம். சப்ளிமினலும் சஜஷன் சொல்லலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது ரிசனேட் ஆகிற மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ஓகே கனெக்ட் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஹாய் பைல் நம்பர் 1. நீங்கள் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் நபர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாரு, என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஓகே, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு இன்னொன்று பார்க்கலாம். அப்புறமா வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஃப்யூச்சர் பைல் நம்பர் 1. இதுவும் கீழே வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்கள் 2 பேர்த்துக்குமே ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ, ஏன் இந்த சண்டை வந்திருக்கோ, இல்லை ஒரு வேசல் மாதிரி ஏற்பட்டிருக்கோம்ல, அது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய டைம் தேவைப்படுது. அவங்க மேபி ஒரு வீட்டில் ஒரு ப்ரெஷராக இருக்கலாம், இல்லைன்னா நீங்களே ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்ருக்கலாம். அந்த ஒரு ப்ரெஷர் அவங்களால தாங்கவே முடியல. அவங்க ஸ்டக்கப் எனர்ஜியில் இருக்கிறாங்க. டோட்டலி பார்த்தா அவங்களால அதுலேருந்து வெளியிலேயே வர முடியல. ஏதோ ஒன்று அவங்கக்கிட்ட உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்கக்கிட்ட நோ கான்டாக்ட்லேயே இருப்பாங்க. அவங்க நீங்கள் ஒரு நோ கான்டாக்ட் போகும்போதே நீங்கள் மேபி இது வேண்டாம், எனக்கு நீ ஸ்டேபிளாக இல்லை, நீ கரெக்டாக இல்லை, ஒரு டெசிஷன் எடுக்க மாட்டேற, ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று முடிச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்க இல்லை இவங்களை நம்ம காயப்படுத்தக்கூடாது, நம்ம இது மேலும் மேலும் தொடர்ந்து போயிட்டே இருக்கும், நம்ம சும்மா பேசுகிறோமா, இது என்ன உறவுனே தெரியல, ஆனால் நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம், அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது, அதனால நம்ம இங்கே இருக்க வேண்டாம், இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வெளியில் போவோம், நம்ம கஷ்டப்படுறோங்கிறதுக்காக மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க வெளியில் போயிருக்காங்க. மித்தபடி இவங்க உங்கள் கூட பேசணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க மைண்டில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ரெஸிங் லவ், மெசேஜ் ஆஃப் லவ், திங்கிங் ஆஃப் யூ, இன்ஃபார்மிங் யூ, அவங்களுக்கு உங்கள் நினப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இது எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியவும் மாட்டுது. பிகாஸ் அந்த ரிலேஷன்ஷிப் ஓவர் அப்படின்னே நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயோ இது ஒர்க் அவுட் பண்ண முடியாது, இது எந்த விதத்தில் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, என் மைண்ட் ஸ்டேபிளாக கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால தான் மேபி அவங்க உங்களை ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க எனக்கு ஃபுல்லுமே தோன்றுது என்னென்னா, அவங்களுக்கு ஹீலிங் நிறைய தேவைப்படுது. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீலிங் ஃபேஸில் தான் இருக்கிறாங்க. ஒரு கெரியர் டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு கீழே விழுந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க அவ்வளோதான், இங்கே தர மட்டத்துக்கே போய் ஸ்க்ராட்சுக்கு போயிட்டு அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இவங்க நீங்கள் போனதுக்கப்புறமா ரொம்ப
என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து அழுது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. பட் இதுலேருந்து வெளியில் வரணும், எப்படியாவது நம்ம நெக்ஸ்ட்டு ஃபேஸ்க்கு போகணும், எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஃபேஸ்க்கு போயே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் பேசியே வந்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து மேபி குழப்பம் ஆகியிருக்கலாம். ஒருத்தரை வந்து ரொம்ப காயப்படுத்தி ரொம்ப ரொம்ப இது பண்ணி அது தேவையில்லாமல் வந்து ஒரு சண்டையாக போய் முடிஞ்சிருக்கலாம். யாரோ ஒருத்தவங்க குறுக்க வந்திருக்கலாம், இல்லை நீங்களே, இல்லை உங்கள் மதம், மொழி, ஏதோ ஒரு விஷயம் வந்து குறுக்க நின்று தடுத்துட்ருக்கலாம். ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருந்து இங்கே நின்றுட்டுருக்கலாம். அது வந்து அவங்களையும் வந்து ரொம்ப மனதளவில் உடச்சி வச்சுருக்கு, உங்களையும் உடச்சி வச்சுருக்குங்கிறது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் இதுலேருந்து நான் வெளியில் வரணுங்கிற தன்னம்பிக்கையோடு அவங்க வந்து இருக்கிறாங்க. நீங்களும் அதுலேருந்து வெளியில் வரணுங்கிறதுக்காக அவங்க சொல்லவும் நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு இதுலேருந்து வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நல்லா வந்து அவங்கள வந்து ரசிச்சுட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்களும் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணணும், நீங்களும் ஹீல் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா 2 பேருமே ஈக்குவலி காயப்பட்டிருக்கீங்க. அதனால் 2 பேருமே ஹீல் ஆகணும், நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்களுக்கு வந்து ஜெனுவனாக அவங்க மேலே வந்து ஒரு லவ் எல்லாமே இருக்குது, உங்ககிட்ட பேசணும். ஆனால் இவங்களுக்கு என்ன ஒரு குறை அப்படின்னா வந்து இப்போதைக்கு அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணாலுமே வந்து புரியாது. ஏன் அப்படின்னா வந்து அவங்க வந்து மனதளவில் ரொம்ப ரொம்ப காயப்பட்டிருக்காங்க. ஒரு விரக்தியின் உச்சக்கட்ட நிலையிலேருந்து ஒரு தன்னம்பிக்கைக்கு கொண்டு வந்திருக்காங்க. எப்படி அப்படின்னா வந்து சரி இதுக்கப்புறமும் வாழ்க்கை இருக்குது, நம்ம வந்து நம்மளை பார்த்துக்கணும், நம்ம பார்த்துக்காம வேறு யார் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவங்க எல்லாம் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்குறாங்க அவங்கள வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு. நான் இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, நீ இல்லாமல் நான் அவங்ககிட்ட பேசாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். இருந்தாலும் அவங்க டைவர்ட் பண்ணிக்கிறதுக்காக ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை தான் வந்து அவங்கள எப்பயுமே பிஸியாக வச்சுக்கணும்னு நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது எனக்கு பிடிச்சிருக்கு, ஓகே நான் செல்ஃப் அப்ரிஷியேஷன் பண்ணுறேன், எல்லாம் செல்ஃப் லவ் பண்ணுறேன், ஜேர்னல் எழுதுகிறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், எல்லாம் ஒன்று ஒன்றா உட்காந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் மனசு விட்டு பேச நீங்கள் கூட இல்லை ஃபர்ஸ்ட் திங். ஆனால் இவங்களுக்கு வந்து சில சிச்சுவேஷனால் ஸ்டக்கப் ஆகி இருக்கிறாங்க. நேரம் கூட அதுக்கு வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். நீங்கள் அவங்க வாழ்க்கையில் வந்து ரொம்ப லேட்டாக வந்திருக்கலாம், முன்னாடியே இன்னொரு நபர் வந்து அங்கே போய் உட்காந்துருக்கலாம். ஸோ அவங்களையும் இவங்க வந்து எதுவும் பண்ண முடியாது. அதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்ட் தென் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அவங்க ஃப்யூச்சரில் ஹீல் ஆகி வருவாங்க. வரும்போது எப்படி வருவாங்கன்னா அப்போ இருந்த மாதிரி ஒரு இது இருக்காது. இப்போ வந்து ரொம்ப தெளிவாக யோசிப்பாங்க, ரொம்ப தெளிவாக இப்படி தான் இவங்கக்கிட்ட அன்பு காட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். அதை வந்து ஓப்பனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அவ்வளோ கொண்டாட்டமாலாம் சொல்ல மாட்டாங்க. நீ இப்படி இருந்துக்கோப்பா, ஓகே டைமுக்கு சாப்பிட்டியா, ஓகே டைமுக்கு சாப்பிடு, அவ்வளோதான், மாத்திரை போட்டுக்கோ, அந்த மாதிரி தான் வந்து இவங்க பேசுவாங்களே தவிர ரொம்ப ஒரு டீனேஜில் லவ் பண்ணுறவங்க எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி இவங்க பேச மாட்டாங்க. அவங்க லிமிட் என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க தெரிஞ்சு வச்சுட்டு கரெக்டாக வந்து அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஹீல் ஆகிடுவாங்க, ஓரளவுக்கு ஹீல் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகி வெளியில் வருவாங்க. பட் இஸ் தேர் எனி சான்ஸ் டு டாக் அப்படின்னு கேட்டால் ஸ்டில் வந்து ஒரு ஸ்டக்கப் எனர்ஜியாக தான் அவங்களுக்கு இருக்குது. ஒரு நியர் ஃப்யூச்சரில் அவங்க பண்ண மாட்டாங்க. ஒரு ஹீலிங் ஸ்டேஜில் அவங்களோட ஹீலிங் ஸ்டேஜில் ஒரு லாஸ்ட்டாக வரும்ல அந்த டைமில் தான் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து பேச வருவாங்க. ஓகே இப்போ தான் எனக்கு தெளிவான மனசு இருக்குது, நான் இப்போ தான் வந்து பேசணும்னு நினைக்கிறேன், அதனால நான் இப்போ தான் பேசுவேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க பக்குவம் அடைஞ்சு தான் அவங்கக்கிட்ட வந்து பேச வருவாங்க. அதுக்கு முன்னே அவங்க பேச மாட்டாங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 1. பை. ஸோ பயல் நம்பர் 2. ஹாய். இப்போ உங்கள் நபர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அப்புறம் அவங்க உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்க அதையும் பார்ப்போம். ஃபைன். ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம்.
ஃப்யூச்சரில் அவங்க பேசுவாங்களான்னு பார்த்துடலாம். இது வச்சேன். ஃப்யூச்சரில் உங்கள் நபர் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்களா? Oh my god. ஓகே ஃபைன். ஸோ அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்சர்ஸ் இப்போ வந்து உங்களுடைய பழைய ஃபோட்டோஸ், நீங்கள் 2 பேரும் எடுத்த ஓல்டு பிக்சர்ஸு, இது எல்லாமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க. எவ்வளோ நல்ல மெமரிஸில் இந்த ஒரு நபர் வந்து நமக்கு எவ்வளோ ஒரு மெமரிஸ் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் பீரியடோ லாங் பீரியடோ எத்தனையோ மெமரிஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஒன்றா இருந்த நேரங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ரொம்ப எப்படி சொல்லுது, யாருமே வந்து உலகத்தையே பொறாமப்படுற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. மேபி அந்த கண்ணுனாலே இப்படி ஆயிடுச்சா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. இப்போ வந்து எல்லாமே தலைகீழ மாறி போய் இருக்குது. என்ன ஆச்சோ ஏதாச்சோ எனக்கு தெரியல அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே திரும்பி திரும்பி பார்க்கும்போது இந்த ஒரு நபர்கிட்ட தான் நான் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தேன். ரொம்ப என்னை மறந்து அப்படியே வந்து நான் நானாகவே இருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப என்னை வந்து உணர முடிஞ்சுது, சந்தோஷமாக இருந்தது. எல்லா பிக்சர்ஸுமே பார்த்துட்டு இப்படி ஒரு நபர் நம்ம காண்டாக்டில் இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் உங்கள் கூட இருக்கும்போது ஒரு விதமான ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குது, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்குது. நம்ம வந்து வீட்டில் எப்படி இருப்போம், ஜாலியாக நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நம்ம தனியாக இருக்கும் போதெல்லாம் அப்படி இருப்போம். யாருமே நம்மளை வந்து குவெஸ்டின் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வந்து இவங்க வந்து உங்ககிட்ட ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நபர்கிட்ட அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஈவன் வந்து அது நம்மளுடைய பார்ட்னராக இல்லைன்னா கூட சில நேரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம். சில நேரம் வந்து நம்ம அம்மா அப்பா கிட்ட அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து யாரோ ஒருத்தங்க கிட்ட நம்ம அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அப்படி வந்து உங்களை வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இது வந்து எப்படின்னா வந்து ஹனிமூன் ஃபேஸ்லேயே வந்து இருந்திருக்கு. ஸோ போக போக வந்து ஸ்டார்டிங்கில் எல்லா ரிலேஷன்ஷிப்புமே ரொம்ப நல்லா போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். அவங்கள பற்றி தெரியாத வரைக்கும் நமக்கு வந்து நல்லா போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது ஒன்று இருக்குது. சில விஷயம் அக்செப்ட் பண்ண முடியாத அளவுக்கும் இருக்கும், நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒத்து போகாத மாதிரி. அது வந்து நான் ஜட்ஜ் பண்ண விரும்பலை. அது அக்செப்ட் பண்ணுறதும் பண்ணாததும் அவங்கவுங்க தனி நபருடைய விருப்பம். ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து ஸ்டார்டிங்கில் இந்த நபருடைய உண்மையான முகம் வந்து எனக்கு தெரியவில்லை, இப்போ வந்து அது வேறு மாதிரி இருக்குது, முன்னே இருந்த மாதிரி இவங்க இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி மேபி சொல்லியிருக்கலாம், முன்னாடி நீ இருந்த மாதிரி இல்லை, இப்போது நீ மாறிட்ட, எல்லாமே மாறிடுச்சு, நீ ஏன் அப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே அவங்களுக்குள்ளே வந்து ஒரு சண்டை வந்திருக்கலாம். இல்லை முன்னே வந்து ரொம்ப வந்து ஒரு இடம் கொடுத்து உங்களை ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சுருப்பாங்க. எப்பயுமே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி, எப்பயுமே அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி. ஓகே, இந்த டைம் இவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு பேசும்போது அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா சடனாக வந்து ஒரு பவுண்டரிஸ் க்ரியேட் பண்ணிடுவாங்க. எப்படி அப்படின்னா, இல்லை எனக்கு வேலை இருக்குது, அப்படியே வந்து கண்டினியூ ஆகும். சரி ஒரு நாள் தானே அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து அந்த கம்பேரிசன் வர ஆரம்பிச்சிருக்கும், முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று நீங்கள் அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பீங்க, இல்லை அவங்க அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சிச்சுவேஷன் போயிட்டுருக்கும். இவங்களும் அதை வந்து யோசிச்சு பார்த்துட்ருக்குறாங்க, ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்ருக்குறாங்க. இந்த மாதிரி தான் முன்னாடி நம்ம இப்படி இருந்திருப்போம், இப்போ இப்படி ஆகியிருக்கோம். அந்த மாதிரி வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து முன்னே எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, நமக்குள்ளே வந்து ஒரு பவுண்ட்ரி போட்டுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி, எதுவுமே இல்லாத மாதிரி வந்து ஒரு விலகி இருக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஒன்றை பார்த்து மட்டும்தான் எனக்கு வந்து ரொம்ப நல்லா வந்து ஒரு கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. நீ எனக்கு மியூச்சுவலாக வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற, நான் எவ்வளோ பண்ணுறனோ நீ அதுக்கு ஈக்குவலாகவே நீ பண்ணிகிட்ருக்கிற, எனக்காக நீ நிறையா பண்ணுற. அப்புறம் ஒரு சாங் உண்டு, என்னென்னா ஐ சி ஸ்பார்க்ஸ் ஃப்ளை
இன் யுவர் ஐஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று உண்டு. அது எப்படின்னா, உன் கண்ணில் வந்து ஒரு வெளிச்சம் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி, ஒரு மின்மினி பூச்சி வந்து உன் கண்ணில் வந்து நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். ஸோ இதை மாதிரி வந்து அவங்க உங்களை பார்த்தா ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு நமக்கு பிடிச்சவங்க, நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம அம்மா அப்பா வந்து நம்ம ஸ்கூல் விட்டு வரும்போது வெளியில் போய் பார்க்கும்போது நம்ம அம்மாவோ அப்பாவோ இல்லை சொந்தக்காரங்க யாராவது வந்தால் கண்ணில் வந்து அப்படி ஒரு பிரகாசம் தெரியும். அந்த மாதிரி வந்து அவங்க கண்ணில் வந்து உங்களை பார்த்தா வந்து ஒரு ஒரு ஸ்பார்க் வந்து இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. அது போக வந்து உங்களுக்கு வந்து அவங்க மேலே வந்து லவ் ஜாஸ்தியாக இருக்குது. மேபி இது ஒன் சைடட் லவ்வாக அந்த மாதிரியாக கூட இருக்கலாம்னு எனக்கு தோணுது. உங்களுடைய லவ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப வந்து உங்கள் மேலே அட்ராக்ஷனும் இருக்குது, அஃபெக்ஷனும் இருக்குது, உங்கள் மேலேயே நிறையா இருக்குது. நீங்கள் உங்களை பார்த்துக்கிற விதமும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் உங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க, அவங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிற விதத்தில் அவங்களுக்கு இந்த விஷயம் உங்ககிட்டேருந்து பிடிச்சி போயிருக்கு. அதையும் வந்து அவங்க நிறைய நேரத்தில் வந்து மனசில் நினச்சி அப்ரிஷியேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க சொல்ல வர்றாங்க. இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் வந்து நான் ஹீல் ஆகணும், இல்லை நீங்கள் இப்படி தான் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பீங்க. அது அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணவே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால இது வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனாக வந்து போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க ஃப்யூச்சரில் பேசுவாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து டேபிள்ஸ் டர்ன் கண்டிப்பாக வந்து பேச வாய்ப்பு இருக்குது. ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு சில கார்மிக் எனர்ஜியை வந்து பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா வந்து சடனாக வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கும். எப்படின்னா நல்ல விஷயத்துக்கு தான் சேஞ்ச் ஆகுது, பட் ஸ்டில் நிறையா ஓவர் திங்கிங் இருக்குது இங்கே. அதுக்கப்புறம் அவங்க வந்து சும்மா வந்து பேசிட்டு லைட்டாக பேசிட்டு போயிடுவாங்க. அவங்க ஏன் பேசினாங்க, எதுக்கு பேசினாங்க, ஏன் பார்த்தோங்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வரும். என்னடா இது நமக்கு வைக்கிற ஆப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு இவங்க பேசாமலே இருந்து தொலைச்சிருக்கலாமே, நம்ம நிம்மதியாவது இருந்திருப்போம் அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா நீங்கள் ஹீல் ஆகணும், இல்லை அவங்க மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது இவங்க வந்து பிச்சின் ஆகி இவங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ண வந்து வருவாங்க. எப்படி என்ன மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு வந்து வர்ற மாதிரி வருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்யூச்சரில் வந்து நடக்க போகுது அப்படின்னு கார்ட்ஸ் மூலயமா நம்ம பார்க்குறோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பாயிண்ட் நம்பர் 2. பாய். ஹாய் குரூப் நம்பர் 3. உங்கள் நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் நபர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க? ஃபைல் நம்பர் 3. அவங்க உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்க? ஓகே, ஃப்யூச்சரில் உங்கள் கூட பேசுவாங்களா? ஃப்யூச்சரில் என்ன ஆகும் உங்கள் 2 பேர்த்துக்கும்? ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு கார்ட்ஸ் நான் பார்த்ததுலே. ஏன் அப்படின்னா வந்து வெட்டிங் ரிங்ஸும் பார்க்குறேன், பேரடைஸும் பார்க்குறேன், இங்கே லவ்வும் பார்க்குறேன், பேக் ஸ்டாபிங் அண்ட் ஸ்னேக்கும் பார்க்குறேன். ஸோ மேபி வந்து அவங்க வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணவோ, இல்லை நீங்கள் வந்து அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணவோ, ஏதோ ஒன்று ஒரு வெட்டிங் இது வரைக்கும் போய் அதுக்கப்புறம் வந்து அது வரைக்கும் போகும். ஏதோ
யாரோ ஒருத்தங்க வந்து சந்தேகப்பட்டிருப்பீங்க. யாரோ ஒருத்தங்க வந்து முதுகுல குத்தியிருப்பீங்க. இங்க பேக் ஸ்டாப்பிங், அப்புறம் வந்து காம்படிஷன் அண்ட் எனிமி, த அதர் விமன், லுக் ஓவர் யுவர் ஷோல்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ கூட இருந்தே வந்து உங்களை யாரோ வந்து குழி பறிச்சிருப்பாங்க. அதனால வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சண்டை வந்து வந்திருக்கும். அது எப்படி போயிருக்கோம் அப்படின்னா, எல்லாம் ஓகே ஆக போகுது, வீட்டில் சொல்ல போகிறோம், கன்வின்ஸ் பண்ண போகிறோம், அடுத்து கல்யாணம் தான், நமக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக வந்து போயிட்டே இருந்திருக்கோம். எல்லாமே பக்கா ட்ராக்கில் போயிட்டு இருந்திருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னன்னா வந்து ரொம்ப வந்து உடைஞ்சு போய் இருக்கேன். எனக்கு என்ன சொல்கிறது, யாரை குத்தம் சொல்கிறது அப்படிங்கிறதே தெரியல. பட் எனக்கு என்னென்னா வந்து இது வந்து ரொம்ப எவர் லாஸ்டிங் லவ், ஃபார் எவர் அந்த மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ என்னடானா நான் ரொம்ப வந்து ஹர்ட் ஆகி இருக்கிறேன். மேபி இந்த முதுகில் குத்துன நபரை நினச்சி அவங்க ஹர்ட் ஆகி இருக்கலாம். இல்லை நீங்களே வந்து ஹர்ட்ஃபுல்லாக ஏதாவது சொல்லியிருக்கீங்களா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. அவங்க ஏதாவது சொல்லிட்டு அவங்க வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்களா, அப்படி கூட இருக்கலாம். பட் ஓவரால் எனர்ஜி வந்து 2 பேருமே வந்து ஹர்ட்ஃபுல்லாக தான் இருக்கிறீங்க. ரொம்ப வந்து காயப்பட்ட ஒரு மனசாக தான் இருக்கிறீங்க. யாரோ ஒருத்தங்க வந்து முதுகில் குத்தியிருக்காங்க. ஒரு 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 பிரிவு வந்து இருக்குங்க. இங்கே வந்து ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டினால வந்து ஒரு பிரிவு இருக்குது. யாரோ வந்து ஏதோ சொல்லி குழப்பி விட்டு 2 பேர்த்தையுமே கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க. மேபி எப்படின்னா வந்து ஒரு நம்பிக்கையான ஃப்ரெண்டு உங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் போட்டு கொடுக்குறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனாக இருக்கலாம். ஏதோ அந்த மாதிரி வந்து நடந்துகிட்ருக்கும். ஸோ இவங்க வந்து உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு ஒரு ஃபாரெவர் லவ்வாக இருக்கணும் அப்படின்னு தான் உங்களை நினச்சிருக்காங்க. அவங்க கூட இருக்கும்போது எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக நானாக இருக்கேன்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு வந்து 2 பேருமே வந்து சந்தோஷமாக இருந்திருக்கிறீங்க. 2 பேருமே வந்து குழந்தைத்தனமாக அப்படிலாம் இருந்திருக்கிறீங்க. இப்போ வந்து முதுகில் குத்துனதுனால வந்து ரொம்ப எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஒரு எதிர்பார்த்துருக்கவே மாட்டேங்க. டக்குன்னு வந்து முதுகில் குத்திருப்பாங்க. ஏதோ நம்ம தோல் மேலேயே வந்து பாம்பை வச்சுட்டு நம்ம வந்து கீழே வருமான்னு தேடிட்டு இருந்த கதையாக வந்து உங்களுக்கு வந்து அப்படி ஒன்று ஆகியிருக்கும். பட் அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே வந்து அன்கண்டிஷ்னல் லவ் இருக்குது. அதை தான் அவங்க சொல்ல வராங்க. 2 பேர் மேலேயுமே வந்து அன்கண்டிஷ்னல் லவ் இருக்குது. ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக, ரொம்ப பாசமாக, ரொம்ப ஒற்றுமையாக வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. உங்ககிட்ட வந்து எனக்கும் உனக்கும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ஒரு விஷயம் என்னால் டாலரேட் பண்ணவே முடியல அப்படின்னு அவங்களே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு மனதில் வந்து வேதனை ஜாஸ்தியாக இருக்குது. உங்ககிட்ட ஃப்யூச்சரில் பேசுவாங்களா அப்படின்னு கேட்டால் வந்து நோ அப்படின்னு தான் இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து அவங்க ஆல்ரெடி உடஞ்சி போயிடுச்சு. நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். இதுக்கு மேலே வந்து ஒரு உடஞ்சி போன ஒரு கண்ணாடியை நான் ஒட்ட வைக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க. பட் நீங்கள் பேசுனா அவங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பேசணும். அவங்க எப்போ வந்து மேபி இது வந்து ஒரு பேரண்ட்ஸ் வரைக்கும் போய் ஒரு லீகலாக போய் அந்த மாதிரி ஒரு நம்ம 2 பேர்த்துக்கு உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே முடியாமல் இன்னொருத்தங்க கிட்ட வந்து இந்த பஞ்சாயத்தாக போய் நின்று அப்படி தான் சால்வ் ஆகும். அப்போ வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைவா நம்ம வந்து இதை சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க ரொம்ப ரொம்ப உடஞ்சி தாங்க போயிருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஆட்டிடியூட் காமிப்பாங்க. இது வந்து எதுக்கு இந்த தேவையில்லாத தலைவலியை நான் எடுத்துக்கணும், இதோடி போட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் அவங்களுக்கு பாரமாக இருக்குது. ஐயோ இதை இப்படியே விட்டுறக்கூடாது, இது வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் அப்படின்னும் அவங்க இருப்பாங்க. ஓரளவுக்கு சால்வ் ஆகுற அளவுக்கு ஒரு இது இருக்குது. பட் இவங்க வந்து இழுத்துக்கிட்டே போவாங்க. இந்த ஒரு நபர் வந்து அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து அவங்களால வந்து கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா வந்து அவங்க மைண்ட் வந்து கிளியராக இல்லை. அவங்க மைண்ட் வந்து ஃப்ரீயாகவே இல்லை. டோட்டலி அவங்க வந்து
ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் அவங்களால டோட்டலாக நம்பவே முடியல. யார் எப்படி ஒரு ஒரு நபர் ஒரு ஹியூமனை வந்து ஒரு மனுஷங்களை வந்து நம்ப முடியாத அளவுக்கு அவங்க வந்து தள்ளப்பட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் எப்படியோ அதுலேருந்து மீண்டு வந்து இது எப்படியா சால்வ் பண்ணணும். இதுதான் இப்படி பண்ணால் தான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இல்லைன்னா இந்த பாம்பு நபர் வந்து சொன்ன மாதிரியே நீங்கள் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முயற்சி எடுத்து வருவீங்க. அப்போ அவங்க வந்து இழுத்தடிச்சிட்டு உங்களை வந்து காத்திருக்க வைப்பாங்க. ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து ஓரளவுக்கு தெளிவாக பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பாயிண்ட் நம்பர் 3. பை பாய்.